ஓம் முருகா. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரு. எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் சந்தோஷம் ஏற்படுறதுக்கும் நான் ப்ரே பண்ணுறேன். இப்போ இருக்கிற சந்தோஷம் நிலைக்கிறதுக்கும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, February 11, 2025 அன்னைக்கு வந்து தைப்பூசம் விரதம் நிறைவு நாள். சரிங்களா? ஸோ தைப்பூச பெருவிழா. ஸோ இந்த தைப்பூசம் வந்து யாருக்கு உகந்தது? முருகருக்கு. இங்க எல்லாருக்குமே தெரியும். சூரபத்மனை போர்கொண்டு, தேவர்களோட சூரபத்மனை போர்கொண்டு வெற்றி பெற்ற தினம். இந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள் தான் தைப்பூச திருநாள். இந்த திருநாள்ல வழக்கமா தலைமுறையா நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தின விஷயம். ஸோ இந்த திருநாளைக்கு நம்ம வந்து விரதம் இருந்து, அதாவது இந்த திருநாள், இந்த தைப்பூசம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 48 நாள் கணக்கு வச்சு, ஸோ அந்த 48வது நாள் வந்து தைப்பூசம் அன்னைக்கு நிறைவடையணும். அப்படி கணக்கு வச்சு விரதம் இருந்து நமக்குள்ள இருக்கிற தீமைகள், நம்மளை சுத்தி இருக்கிற தீமைகள், இதெல்லாம் நம்ம வந்து முறியடிக்கணும். எப்படி முருகர் வந்து சூரபத்மனை வெற்றி கொண்டாரோ அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற, நம்மளை சுத்தி இருக்கிற தீமைகளை நம்ம வெற்றி கொண்டு நம்ம அந்த நன்மைகளை நிலைநாட்டணும் அப்படின்றதுக்காக அந்த கான்செப்ட்ல உருவாக்கப்பட்டதுதான் இந்த தைப்பூச திருநாளைக்கு முன்னாடி 48 நாள் விரதம். எப்படி ஐயப்பனுக்கு நம்ம விரதம் இருக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம வழக்கத்திலயும் முருகருக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப வந்து விமரிசையா கொண்டாடப்படுற ஒரு திருநாள். சரிங்களா? தைப்பூசம் விரத முறை நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய சேனல், நிறைய பேர் இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. முருக பக்தர்கள், ஆன்மீக ரீதியான குருமார்கள் நிறைய விரத முறைகள் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு எந்த விரத முறை பிடிச்சிருக்கோ அதை தாராளமா நீங்க வந்து மேற்கொள்ளலாம். அதாவது முருகருக்கு இப்படிதான் விரதம் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. மனதார நீங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த மேற்கொண்டு நீங்க விரதம் இருந்தாலுமே அந்த 48 நாள், ஆனா அதை கடைபிடிக்கணும் கரெக்டா. இருந்தாலுமே கண்டிப்பா உங்களுடைய எதை வேண்டி நீங்க விரதம் இருக்கிறீங்களோ நிச்சயமா அது வந்து உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு. சரிங்களா? நானும் வந்து நாளையில இருந்து, அதாவது இந்த டிசம்பர் 25 வந்து ஸ்டார்ட் ஆகுது விரதம். உங்களுக்கு வந்து February 11 வரைக்கும் 48 நாள் கணக்கு வரும். சரிங்களா? நானும் நாளையில இருந்து டிசம்பர் 25ல இருந்து நானும் என்னுடைய விரதத்தை தொடங்குறேன். ஸோ நான் ஃபாலோ பண்ற ஒரு எளிமையான விரத முறையை என்னுடைய ஸ்டைல நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னா நீங்க அது தாராளமா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்னைக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, அதாவது விரதம் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, 25 ஸ்டார்ட் பண்றீங்கன்னா 24, ஸோ 24 அன்னைக்கு நைட்டு வந்து நீங்க முருகர் வச்சு பூஜை பண்ணுவீங்க இல்லையா, அவங்களுடைய பூஜா ரூம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி நீங்க பூ பழம் அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வாங்கி நீங்க வச்சிருங்க, அங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க. சரிங்களா? ஸோ காலையில எழுந்த உடனே முடிஞ்ச அளவுக்கு ராத்திரி எதுவும் சாப்பிடாம படுக்கிறது நல்லது. மதியானம் ஃபுல்லா சாப்பிட்ருங்க, ராத்திரி எதுவும் சாப்பிடாம படுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அதாவது வெஜிடேரியன். ஸோ நான் என்ன ஃபாலோ பண்ண போறேன்னா அதை நான் இப்போ உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். ஸோ என்னோட சேர்ந்து யாரெல்லாம் விரதம் இருக்கிறீங்களோ தாராளமா என்னோட சேர்ந்து என்னோடய நீங்க ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? இந்த நைட்டு வந்து எதுவும் சாப்பிடாம படுத்துடணும். காலையில ஒரு 4 மணிக்கு, முடிஞ்சா 3 மணிக்கு கூட எழுந்திருக்கலாம். முடியாதவங்க பட்சத்துல 4 மணிக்காவது எழுந்து 4:30க்குள்ள குளிச்சுட்டு, சரிங்களா, பச்சை தண்ணியில குளிக்கிறதா ரொம்ப நல்லது. உடம்பு முடியாம இருக்கிறவங்க, பெரியவங்க, வயதானவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வச்சு குளிச்சுக்கலாம். ஸோ குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு நல்ல ஒரு நீட்டான ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு, நம்ம உடல் சுத்தம் ரொம்ப அவசியம். சரிங்களா? பண்ணிட்டு அங்க போயிட்டு பூஜா ரூமுக்கு போயிட்டு பூஜா ரூமை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு முருகருக்கு பூ அதெல்லாம் வந்து சாத்தி பழம் அதெல்லாம் வச்சுட்டு விளக்கேத்திட்டு, முருகா நான் இன்னையில இருந்து உனக்கு வந்து
என்னுடைய விரதத்தை ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இந்த விரதத்துல எந்த இடையூறுகளும் ஏற்படாம இந்த 48 நாள் விரதம் முடிக்க நீ எனக்கு துணையா இருப்பா அப்படின்னு நீங்க அவரை வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு அப்பவே உக்காந்து ஏதாவது வேல்மாறலோ கந்தசஷ்டி கவசமோ முருகர் மந்திரங்களோ இல்லை திருப்புகளோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கும் சரிங்களா, அதை வந்து பாராயணம் பண்ணிட்டு மங்களம்ன்றத சங்கல்பம் மங்களம் சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் நெட்டில் போட்டிங்கனாலே வரும். ஸோ அதை நீங்கள் கூட எழுதி கூட வச்சுக்கோங்க மங்களம் சொல்லிட்டு. அன்னைக்கு முதல் நாள் மட்டும் நீங்க என்ன பண்ணோம்னா அப்படியே உங்க குலதெய்வம் கோவிலுக்கு வந்து போகணும் சரிங்களா. உங்க குலதெய்வம் கோவில் பக்கத்துல இருந்தா குலதெய்வம் கோயிலுக்கு அன்னைக்கே போங்க. கொஞ்சம் பெர்மிஷன் போட்டு கூட போங்க, பரவாயில்ல. அப்படி குலதெய்வம் கோயில் தூரமா இருக்கு, நீங்க ஏதோ ஒரு ஊர்ல இருக்கீங்கன்னா உங்க குலதெய்வத்தையும் காலையில நீங்க முருகரை வழிபடுறீங்க இல்லையா, அப்பவே உங்க குலதெய்வத்தையும் சேர்ந்து வழிபடுங்க. உங்க குலதெய்வத்துக்கு ஒருத்தருக்கும் ஒரு குலதெய்வ முறை வழிபாடுகள் இருக்கும் சரிங்களா. உங்களுடைய முறையில உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு, ஏன்னா என்னதான் நம்ம விரதம் இருந்தாலும் எந்த கடவுளுக்கு இஷ்ட தெய்வத்துக்கு இருந்தாலும் குலதெய்வத்தினுடைய ஒரு ஆசிர்வாதமும் அவங்க வந்து நம்ம வழி நடத்தணும் சரிங்களா. ஸோ அதுதான் வந்து சரியானதா இருக்கும். அவங்க கிட்ட நீங்க ஒரு பிளஸ்ஸிங் வாங்கிட்டு என்னை வந்து இந்த விரதம் நான் மேற்கொள்றேன், எனக்கு இதுக்கு வந்து என்னை வழி நடத்துங்கன்னு உங்க குலதெய்வத்தினுடைய பர்மிஷன் வாங்கிட்டு அவங்களோட துணையோட நீங்க வந்து எந்த விரதமா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்றது, நீங்க அந்த விரதத்தை இறுதி வரைக்கும் கடைசி வரைக்கும் சரியா முடிக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த குலதெய்வ முறை வழிபாடும் முதல் நாள் அன்னைக்கு நீங்க செஞ்சிருங்க. கோவில்கள் பக்கத்துல இருந்தா குலதெய்வ கோவில் போயிட்டு நீங்க வந்து அந்த வழிபாடுகளை வந்து செஞ்சிருங்க. நான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றேன், எனக்கு துணையா இருங்க அப்படின்னு சரிங்களா. இதுல வந்து மாலை போட்டும் விரதம் இருக்கலாம், மாலை போடாமலேயும் விரதம் இருக்கலாம் சரிங்களா. ஸோ மாலை போட்டு விரதம் இருக்கிற சில வழிமுறைகள் இருக்கு. இப்படி மாலை போடுறவங்க வந்து அதற்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் மோஸ்ட்லி மாலை போடாமலே தான் நான் விரதம் இருக்க போறேன் சரிங்களா. ஸோ இப்போ இந்த விரதம் இந்த 48 நாள் முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 48 நாள்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தா, டெய்லி காலையில 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு முருகருக்கு விளக்கேற்றிட்டு பூ போட்டுட்டு பூ பழம் அதெல்லாம் வச்சுட்டு விளக்கேற்றி நம்ம வந்து ஏதாவது ஒரு மந்திரங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பாராயணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வேலைகளை செய்யலாம். இந்த விரதம் 48 நாள் விரதம் இருக்கும் போது என்னென்னலாம் நம்ம வந்து செய்யக்கூடாது அப்படின்னா, கண்டிப்பாக நான்வெஜ் வந்து எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணியது நல்லது. வெறும் வெஜிடேரியன் ஃபுட் மட்டும் சாப்பிடணும். அதே மாதிரி தாம்பத்தியம் வந்து இருக்கக்கூடாது சரிங்களா. கணவன் மனைவியா இருக்கீங்க, ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கிறீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க அப்படின்ற போது அந்த தாம்பத்தியம் 48 நாள் எடுத்துக்க கூடாது. இன்னொன்று போதை வஸ்துக்கள் சரிங்களா. போதை வஸ்துக்கள் நிறைய இருக்கு, அது மாதிரி ஆல்கஹால், போதை வஸ்துக்கள், இந்த பழக்கம், இது எதுவுமே தொடவே கூடாது. ஸோ இந்த 3 விஷயத்த ரொம்ப தீவிரமா வந்து ரொம்ப தீவிரமா கடைபிடிக்க வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்கள் இந்த 3. அதற்கு மேல அடிஷ்னலா வந்து நல்ல வார்த்தைகளை பேசணும். 48 நாள் நல்ல வார்த்தைகளை பேசணும். யார்கிட்டையும் சண்டை போடுறதோ சபிக்கிறதோ யார்கிட்டயாவது பிரச்சனை பண்றதோ இது எதுவும் செய்யக்கூடாது. இடையில என்ன நடந்தாலும் எல்லாம் என் முருகன் இருக்கா, என் முருகன் பார்த்துப்பான், முருகா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுங்க. அவ்வளவுதான். பிரச்சனையே வந்தாலும் உங்ககிட்ட சண்டை போட தேவையில்லை. யாரையும் உங்க வாயால ஒரு தீமை சொல்லோ ஒரு கெட்ட விஷயங்களோ சொல்ல வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நல்ல விதமா பேசணும், நல்லதை மட்டும் பார்க்கணும், நல்லதை மட்டுமே செய்யணும் சரிங்களா. உங்களை மனதார எதெல்லாம் டைவர்ட் பண்ணுதோ, தப்பான ஒரு எண்ணத்துக்கு, தப்பான ஒரு விஷயத்துக்கு, அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுறது இந்த 48 நாள்ல ரொம்ப நல்லது. முதல்ல நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்ட்ரோல் வந்துடும். முருகரே அந்த கண்ட்ரோலை உங்களுக்கு வந்து கொடுத்துருவாரு சரிங்களா. இந்த மாதிரி இருந்து 48 நாள் நிறைவு பெறும் போது தைப்பூசம் இருக்கும். அந்த தைப்பூசத்தன்னைக்கு உங்களுக்கு எங்க போகணும், எந்த முருகர் கோயிலுக்கு போகணும் மனதுல வேண்டி இருக்கீங்களோ அந்த முருகர் கோயிலுக்கு நீங்க போறதுக்கான பிளானிங்ஸ் நீங்க பண்ணிடுங்க. அது போறதுக்கான பிரார்த்தம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ ஒருத்தரும் அதற்கான முருகர் கோவில்ல போயிட்டு இப்போ வந்து ரொம்ப தூரமா இருக்கு, ரொம்ப கூட்டமா இருக்கு, என்னோட வேலை ஸ்கெடியூல்ல என்ன எப்படி போறது தெரியல அப்படின்னா அதை பத்தி நீங்க ரொம்ப கவலையப்பட வேணாம். பக்கத்துல இருக்க முருகர் கோவிலுக்காவது போயிட்டு அங்க வந்து நீங்க உங்களுடைய விரதத்தை நிவர்த்தி செஞ்சுக்கோங்க. ஏதாவது அபிஷேகம் அர்ச்சனைகள் இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் நீங்க செய்யணும். செஞ்சு உங்களுடைய விரதத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ மாலை போட்டிருந்தீங்கன்னா அது வேற மாதிரியான ஒரு முறையில நிவர்த்தி பண்ணுவாங்க. ஸோ எஸ்பெஷலி வந்து மாலை போடுறவங்க காவடி ஆட்டம் ஆடுவாங்க.
அந்த தைப்பூசத்துக்கு வந்து காவடி ஆட்டம் தான் வந்து ரொம்ப மெயினான ஒரு விஷயமே, சரிங்களா? அது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் காவடி ஆட்டம், நிறைய விதமான காவடி ஆட்டம் வந்து இருக்கு. இந்த மாலை போடுறவங்க 48 நாள் விரதம் இருந்து அந்த காவடி ஆட்டத்தை மேற்கொள்ளணும் அப்படின்றதுதான் ஒரு ஐதீகம், சரிங்களா? நீங்க காவடி ஆட்டமும் தாராளமா நீங்க வந்து உங்களால முடியும்னா பண்ணலாம். மாலை போடாதவங்க அந்த 48வது நாள் நீங்க கோவிலுக்கு போயிட்டு தைப்பூசம் அன்னைக்கு மன நிறைவோட முருகருக்கு அபிஷேகம் அர்ச்சனைகள் பண்ணி நீங்க அந்த விரதத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். இதை வந்து எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பிஸி ஸ்கெடியூல்ல நம்மளால ரொம்ப பூஜா அப்படி ரொம்ப நம்ம வந்து இறங்கி பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கு. அதனால ரொம்ப சிம்பிளா நம்ம செஞ்சாலே போதும். ஆனா அதை கண்ட்ரோலா கடைபிடிக்கணும். அண்ட் மனதார சந்தோஷமா என் முருகனுக்கு நான் என்னால முடிஞ்சது செய்யறேன் அப்படின்னு நீங்க உங்களால முடிஞ்சது எந்த ஒரு சின்ன விஷயத்த செஞ்சாலும் அது முருகருக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும், சரிங்களா? இதனால இந்த விரதத்துல நீங்க என்ன வேண்டுதலை வச்சு விரதம் இருக்கிறீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து நிறைவேறும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா 48 நாள் விரதம் இருந்துட்டீங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இருந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி யோசிக்க கூடாது, எக்ஸ்பெக்டேஷன் வளர்க்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி விரதம் இருந்ததுன்னா அது எப்போ கிடைக்கும் முருகா எனக்கு எப்போ கொடுப்பா, அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. நான் 40 நாள் விரதம் இருந்துட்டேன், இந்த விஷயத்துக்காக இருந்துட்டேன், இனிய எல்லாம் முருகன் பார்த்துப்பான் அப்படின்ட்டு நீங்க அதுல இருந்து கடந்து மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடணும். அப்பதான் உங்களுக்கு உங்க வேண்டுதல் சீக்கிரமா பழிக்கும், சீக்கிரமா நிறைவேற்றி கொடுப்பாரு. அதாவது உடனே எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்றது யாரும் அந்த மாதிரி யோசிக்காதீங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு பெரிய விஷயத்த வேண்டுறீங்கன்றத பொறுத்துதான் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற அந்த டைம் ஃப்ரேம் வந்து எடுத்துக்கணும். இதை ரொம்ப கான்சியஸா நீங்க வந்து எடுத்துக்கணும். இந்த ஒரு விஷயத்தை இம்பார்ட்டண்டா எடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ இப்படி உங்களுடைய விரதம் முறையா ஸ்டார்ட் பண்ணி நீங்க நிறைவடையணும். நிறைவா இதை செஞ்சு முடிங்க. கண்டிப்பா முருகனுடைய அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். ஓகே, நீங்க ரொம்ப பெருசா பண்ண முடியலாம், இந்த மாதிரி சிம்பிளா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சேனல்லையும் ஒரு விஷயம், இந்த 48 நாள் விரதத்தை முன்னிட்டு ஒரு விஷயம் நான் கொடுக்க போறேன். அதுதான் டெய்லி முருகன் மெசேஜ், சரிங்களா? விரதம் 1ஆம் நாள்ல இருந்து விரதம் 48வது நாள் வரைக்கும் டெய்லி முருகர் மெசேஜ் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன், ஷார்ட்ஸ்ல கொடுக்க போறேன். ஸோ டெய்லி ஷார்ட்ஸை வந்து பாருங்க. ஈவினிங் டைம்ல நான் வந்து 1ஆம் நாள் 2ஆம் நாள் 48 நாளைக்கும் டெய்லி நான் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்க போறேன். என் சைட்ல இருந்து உங்களுக்கு நான் செய்ய போறது அதுதான். ஏன்னா டெய்லி எல்லாரும் முருக வழிபாடு விரதங்கள் அந்த இருக்கக்கூடிய தருணத்துல கண்டிப்பா முருகருடைய ஏதாவது ஒரு மெசேஜ் நம்மளுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். அதனால நான் டெய்லியும் நான் கொடுக்கலாம் அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ நிச்சயமா அது அந்த 48 நாள் நம்ம வந்து தொடர்ந்து அந்த மெசேஜ் போடுவோம். ஸோ அது ஒரு நம்பிக்கையோட நான் இதை ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா நீங்க இருக்கிற சப்போர்ட்லயும் முருகன் கொடுக்குற ஒரு சப்போர்ட்லயும், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம விரத முறைகளும், அதாவது எளிமையான விரத முறைகளும் அண்ட் நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம் இந்த விரத தினத்துல அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் இங்க நம்ம பண்ண போறோம், முருகர் மெசேஜ். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, சரிங்களா? ஸோ முருகர் மெசேஜ் உங்களுக்கு வந்து தரப்போறேன். 3 பைல் இப்போ நான் காட்டுறேன். இந்த முடிச்சோன்னு 3 பைல் இருக்கும். கண்ணை மூடி முருகா எனக்கான இன்றைய மெசேஜ் என்ன, நீ என்ன எனக்கு சொல்ல வர அப்படின்றத கேளுங்க. ஸோ ஒரு பைல் உங்களுக்கு ஸ்பார்க் ஆகும், அந்த பைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கும் டைம் ஸ்லாட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பைலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய முருகர் மெசேஜ் பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓம் சுப்பிரமணியா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாரும் லைக் பண்ணுங்கள். சீக்கிரமாக நம்ம சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபர் வரணும். அப்போ தான் நம்ம வந்து வெரிஃபை டிக் கொடுக்க முடியும், சரிங்களா? அந்த முருகன் அருளால் உங்களுடைய சப்போர்ட்டால் நிச்சயமாக அது சீக்கிரம் நடக்கும் அப்படின்றது நானும் நம்புகிறேன். இப்போது நம்ம பைல் செஷன் பார்த்துட்டு தென் 1 வேணா ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். பைல் நம்பர் 1 உங்களுக்கான கார்ட். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, குறிப்பிட்டு சில பேருக்கு நான் சொல்றேன்,
குழந்தைக்காக வெயிட் பண்றீங்க, குழந்தை வர்றதுக்காக வெயிட் பண்றீங்க. சரிங்களா? அதை முன்னிலைப்படுத்தி தான் எல்லா விதமான விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஈவன் அதனாலதான் முருகருடைய எப்படி சிவனடியார் மாதிரி முருகனடியார், முருக பக்தர்களாகவும் நீங்க ஆயிருப்பீங்க. எனக்கு நல்ல குழந்தைய கொடு முருகா, நீயே எனக்கு குழந்தைய வந்து பிறக்கணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னும் சில பேருக்கு குழந்தைகள் மேல ரொம்ப ஒரு சில இஷ்யூ இருக்கும், அவங்க மேல ரொம்ப அக்கறை இருக்கும். குழந்தைகளை வந்து நம்ம நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், என் குழந்தைக்கு ஒரு நல்ல நிலைமையை கொடு, என் குழந்தைக்கு வந்து நல்ல ஒரு அறிவு, நல்ல ஒரு புத்தி கூர்மையை கொடு, ஸோ சிறப்பாக இருக்கணும் என்னோட குழந்தை அப்படின்ற மாதிரி. பட் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும் அதற்கு பின்னாடி. ஸோ குழந்தையோட வாழ்க்கையை சரி செய்யறதுக்கு போராடிட்டு இருப்பீங்க. சரிங்களா? சில பேருக்கு குழந்தைக்காக போராடுங்க, சில பேர் குழந்தை வாழ்க்கையை சரி செய்ய போராடிட்டு இருக்கீங்க. நீங்க முருகர் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்னன்னா, நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க, இதை நினைச்சு பெருசா ஏதாவது நடந்துருமோன்னு பயப்படாதீங்க. சரிங்களா? இப்போ நீங்க அனுபவிக்கிற வலி வேதனைகள் எல்லாமே உங்களுடைய பாஸ்ட் லைஃப். சரிங்களா? முன் ஜென்மம் இல்லைன்னா வந்து கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி நீங்க ஏதோ ஒரு செஞ்ச விஷயம் தான், அதுதான் உங்களுக்கு கர்மா ரூபத்துல உங்களுக்கு வந்து இவ்வளவு நாள் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கு. அது வந்து உங்களுடைய குழந்தைகள் மூலியமா உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கு, குழந்தை விஷயத்துல உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கு. ஆனா சீக்கிரமா அதெல்லாம் வந்து சரியாக போகுது. சரிங்களா? ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு வலி வேதனை இதனால அனுபவிச்சிருக்கீங்களோ உங்களுடைய கர்மா அப்படிதான் உங்களுக்கு அது தீர்ந்திருக்கு. ஸோ இனிமே வரக்கூடிய காலங்கள்ல அது கம்ப்ளீட்டா தீர்ந்து நீங்க வந்து நல்ல ஒரு நிலைக்கு போகிறதுக்கும், நீங்க எதற்காக பிரச்சனையா இருந்தீங்களோ, எதற்காக மன வலியோட இருந்தீங்களோ அது சரியாகிறதுக்கும், அது கம்ப்ளீட்டா ஒரு தீர்வுக்கு வர்றதுக்கும் இனிமே வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு அதற்கான சூழல்கள் சாதகமா அமைய இருக்கு, அதற்கான மாற்றங்கள் நடக்க இருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு பின்னாடி அழகான விஷயங்கள் நடந்துகிட்டே வருது. இப்போ நீங்க நேரம் பார்க்கும் போது வேற மாதிரி இருக்கு, ஆனா உங்களுக்கு பின்னாடி, அதாவது ஒரு வழிகளுக்குள்ளும் பின்னாடி ஒரு அழகான வாழ்க்கை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது வந்து முருகர் உங்களுக்கு வந்து சரி செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு கவலையும் நீங்க பட வேண்டாம், அமைதியா இருங்க. ஸோ உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய உள்ளுணர்வு ரூபத்துல தான் முருகர் உங்களை வந்து கனெக்ட் பண்ணுவார், முருகன் உங்களோட தொடர்பு கொள்வார், பேசுவார். அதனால இன்ட்யூஷனை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. நீங்க எந்த விஷயத்தை எதிர்பார்த்தீங்களோ அது கூடிய விரைவில் உங்களுக்கு சரியா நடக்க போகுது, சரியாக போகுது அப்படின்றதுதான் முருகர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ நார்மலா இருக்கிறவங்களுக்கும் இந்த மெசேஜ் வந்து பொருந்தும். நீங்க வாழ்க்கையில ஒருத்தரும் ஒரு விஷயத்துல போராடிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த போராட்டம்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அதற்கான வழிகள் நீங்க அனுபவிச்சிட்டீங்க, அதனால சீக்கிரமா அது முடிவுக்கு வரப்போகுது. சரிங்களா? ஸோ இனிமே எதை பத்தியும் கவலைப்படாம உள்ளுணர்வு சார்ந்து முடிவெடுங்க, ஹாப்பியா சந்தோஷமா இருங்க, மன நிறைவோட இருங்க, நிம்மதியா இருங்க, பீஸ்ஃபுல்லா இருக்கணும், அமைதியா இருக்கணும். இதுதான் முருகர் உங்களுக்கு வலியுறுத்துற ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கான முருகர் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் சுப்பிரமணியா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத நாம இப்ப பார்க்கலாம். பைல் நம்பர் 2 உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்களோட பிரச்சனையே வந்து எனக்கு யார் அன்பு செலுத்துறா, எனக்கு யார் உண்மையா அன்பு செலுத்துறா, அதாவது உங்களுக்கு பொருளோ பணமோ ஒரு பதவியோ அது மேலலாம் ரொம்ப ஈடுபாடு இருக்காது. எனக்கு உண்மையா அன்பு செலுத்துற ஒரு நபர், ஒரு உயிர் எனக்கு இருந்தா போதும், ஸோ அதுதான் உண்மையான வாழ்க்கையோட அர்த்தமே அதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இது வரைக்கும் நீங்க அதற்காக எடுத்த முடிவுகள் நடவடிக்கைகள் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிருக்கு. மேபி நீங்க பாசம் வச்ச நபர்கள் அதற்காக தகுதி அற்றவர்களா கூட இருந்ததுனால உங்களுக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதனால மற்றவங்களுக்கு நீங்க செய்ய போயிட்டு உங்களை நீங்க இழந்திருக்கீங்க, உங்க செல்ஃப் லவ்வை இழந்திருக்கீங்க. ஸோ மற்றவங்க கிட்ட இருந்து அந்த லவ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான அன்பை நீங்க இழந்திருக்கிறீங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இப்போ நீங்க இருக்கிற இந்த சுச்சுவேஷன், ஒரு கலக்கமான ஒரு விரக்தியான நிலைக்கு வந்து அதுதான் காரணமா இருக்கு. ஸோ முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, முதல்ல நீங்க உங்களை லவ் பண்ணுங்க, செல்ஃப் லவ் வந்து பண்ணணும். சரிங்களா?
நீங்க உங்களை எந்த அளவுக்கு மதிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்க மேல நீங்க அன்பு காட்டுறீங்களோ, கருணை காட்டுறீங்களோ, அப்பதான் மத்தவங்க அதை காட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்களை மறந்து உங்களை இழந்து நீங்க மத்தவங்களுக்கு செய்யற அந்த அன்பு கூட அது வந்து ஒன்றும் இல்லாததுக்கு சமம் தான். அதனால இனிமே நீங்க அதை பண்ணவே கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்க கூட உங்களுடைய அம்மா இருந்தாலும் இல்லை உங்க அம்மா வந்து தூரமா போயிருந்தாலும் சரிங்களா, ஸோ உங்களோட இப்போ அம்மா இல்லாத ஒரு நிலையில இருந்தாலுமே சரி, ஆனால் எப்பவுமே உங்களுடைய அம்மாவினுடைய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இருக்கிறவங்க அவங்க கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிக்கோங்க டெய்லி. வாங்க முடியாதவங்க ஸோ அவங்கள நினைச்சு டெய்லியும் அவங்கள நினைச்சு அம்மா எனக்கு துணையா இருக்குமா அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுடைய வைப்ரேஷன் உங்களுக்கு நிச்சயமா வந்து கிடைக்கும். முருகர் இது வந்து ஒரு விஷயம் சொல்றாருன்னா அது சும்மா வராது, அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும். ஸோ அம்மாவுடைய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு ரொம்ப தேவை. எந்த அளவுக்கு அவங்க பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்க உங்களோட லைஃப்ல நீங்க முருகர்கிட்ட ஒரு விஷயத்த ப்ரேயர் பண்ணீங்கன்னா அது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, அம்மாவுடைய பிளெஸ்ஸிங் இருந்தா நீங்க முருகர்கிட்ட என்ன வேண்டுறீங்களோ அது உங்களுக்கு சீக்கிரமா கிடைச்சிடும். அதனால ரொம்ப அம்மாவினுடைய பிளெஸ்ஸிங்கை வந்து அதிகமா எடுத்துக்கிட்டே இருங்க வாழ்க்கையில, அது ரொம்ப முக்கியம். இல்லாதவங்க கூட முருகரை நீங்க அம்மாவா எடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ முருகரை நம்ம என்ன ஃபார்ம்ல வேணாலும் எடுக்கலாம், அதான் அவருக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே. அம்மாவா நீங்க முருகரை எடுத்துக்கிட்டு டெய்லி அவருடைய அரவணைப்புல நீங்க செயல்படுங்க. அப்ப நீங்க எதிர்பார்த்த எல்லா விதமான அன்பும், நீங்க வெளியே தேடின அன்பும் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ண உங்களோட லைஃப் ரொம்ப அழகானதா மாறும் அப்படின்றது தான் முருகர் இன்னைக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்தோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓம் சுப்பிரமணியா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 3 உங்களுக்கான கார்ட்ஸ். பைல் நம்பர் 3 அதாவது உங்களுக்குள்ள ஒரு அலாதியான பவர் இருக்கு. சரிங்களா, அந்த இன்னர் காடஸ் சொல்லுவாங்க, உள்ள இருக்கிற அந்த தெய்வீக தன்மை. சரிங்களா, காடஸ்னா வந்து பெண் கடவுள்கள். உங்களுக்குள்ள ஒரு பெண் தன்மை, ஒரு பெண் தெய்வீக தன்மை, டிவைன் ஃபெமினைன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்குள்ள ஒரு டிவைன் ஃபெமினைன் எனர்ஜி இருக்கு, பெண் தெய்வத்தன்மை உங்களுக்குள்ள இருக்கு. பட் அதை நீங்க எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டீங்க. நீங்க யூஸ் பண்ணாலும் அது நீங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணது எல்லாமே ரொம்ப குறைவு, அது ரொம்ப பெருசு இல்லை. ஆனா நீங்க பெருசா அதை யூஸ் பண்ணுங்க. ஸோ நான் எப்படி பெருசா யூஸ் பண்றது, அது எப்படி யூஸ் பண்ணா பெருசுன்னு அதை டிக்ளேர் பண்றது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். இங்க அதுக்கும் முருகர் ஆன்சர் கொடுக்குறாரு. உங்க மனசுக்கு ஒரு விஷயம் பட்டது, சரின்னு பட்டதுன்னா அதை செய்யுங்க. அதை செய்யறதுக்கு ஏதாவது ரிஸ்கியான ஆப்ஷன்ஸ் இருக்கு, இல்லை தடைகள் இருக்குன்னா ஸோ அந்த தடையை தகர்க்கிறதுக்கும் நீங்க ரிஸ்க் எடுத்து நீங்க தாராளமா பண்ணலாம். ஏன்னா உங்களுக்குள்ள அந்த தெய்வீக தன்மை இருக்கிறதுனால நீங்க எவ்வளோ பெரிய, அதாவது நல்லதுக்கு, சரிங்களா, நல்லதுக்காக நீங்க எவ்வளோ பெரிய ரிஸ்க் வேணாலும் எடுத்து நீங்க செய்யலாம். பிகாஸ் உங்களுக்குள்ள அந்த தன்மை, அந்த பவர் இருக்கு. ஸோ எப்படி காளியின் சொரூபம் துர்கா தேவி, காளி மாதா, இவங்கெல்லாம் வந்து பொறுத்து பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த ஒரு பாயிண்ட்ல அது நடத்தி நல்லதுக்காக நடத்துறதுக்காக எவ்வளோ பெரிய நெகட்டிவ் ஃபோர்ஸையும் அழிப்பாங்க இறங்கி. அதுதான் நீங்க பண்ணணும். நல்லதுக்காக எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க தயங்காதீங்க, எந்த ஒரு பெரிய ஆப்ஷனையும் எடுக்க தயங்காதீங்க, தாராளமா எடுங்க. சரிங்களா, உங்க மேல நம்பிக்கை இருக்கா, முருகன் மேல நம்பிக்கை இருக்கா, நல்லதுக்காக பண்றீங்கன்ற நம்பிக்கை இருக்கா, அது மட்டும் போதும். நீங்க எந்த ரிஸ்க் வேணாலும் லைஃப்ல வந்து எடுக்கலாம். நல்லதுக்காக கண்டிப்பா உங்களுக்கு அது ஃபேவரா மாறும். ஏன்னா உங்களுக்குள்ள அந்த தன்மை இருக்கு. சரிங்களா, அதே மாதிரி செல்ஃப் கேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். நீங்க இந்த மாதிரியான ரிஸ்க்லாம் எடுத்து பெரிய பெரிய விஷயங்கள் நல்லதை வந்து பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு மெயின் என்ன இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், உங்களுடைய உடல் நிலை நல்லா இருக்கணும், மனநிலை நல்லா இருக்கணும். இந்த ரெண்டும் ரொம்ப சரிவர பயன்படுத்துங்க. இந்த ரெண்டத்தையும் ரொம்ப சரியா வச்சுக்கோங்க. சரிங்களா, இதை ரெண்டும் நீங்க சரி செஞ்சுட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க அந்த பெரிய விஷயத்துக்காக ரிஸ்க் எடுத்து மற்றவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு நிறைய உங்களால வந்து பண்ண முடியும். உங்களுக்குள்ள அந்த கெப்பாசிட்டி இருக்கு. முருகரும் உங்களுக்கு அந்த அருள் கொடுத்துருக்காரு அப்படின்றதுதான் முருகர் இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பைல் நம்பர் 3 உங்களுக்கான முருகர் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் சுப்பிரமணியா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம
தைப்பூச 48 நாள் விரத முறை பார்த்தோம். அதாவது எளிய விரத முறையும் பார்த்தோம். நம்ம அதை முன்னிட்டு நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோன்றதையும் பார்த்தோம். தென் முருகருடைய மெசேஜையும் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இது உங்களுடைய சர்க்கிளில் நிறைய ஷேர் பண்ணுங்கள். விரதத்தை பற்றி எளிமையாக பண்ணுறதுக்கு நிறைய ஒரு பயமும் இருக்கும் சில பேருக்கு, எப்படி நான் முடிக்க போகிறேன் அப்படின்னு. ஸோ இது கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஓம் சுப்ரமணியா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.